நம்ம வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறேன். உங்க அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல வருகூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் மதியழகன் ஊர்காவல் படையில மண்டல கமாண்டராக இருந்தவர், மாநில விவசாய அணியுடைய துணைத் தலைவராக இருந்து மாவட்ட கழக செயலாளராக உயர்ந்தவர். மீண்டும் அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஓசூர் நகராட்சி கவுன்சிலராக இருந்தவர், ஓசூர் நகராட்சி தலைவராக வளர்ந்தவர், ஓசூர் மாநகர மேயராக உயர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பணியாற்றின இவருக்கு உதயசூரி சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தரணும். அடுத்து கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் செல்லகுமார் அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். 2019 கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்களில் ஒருவரான அவருக்கு நீங்க கயிறு சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தளி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பி ராமச்சந்திரன் அவர்கள் கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். அவருக்கு கதிர் அறுவாள் சின்னத்தில் ஆதரித்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி நம்முடைய வேட்பாளர் ஆர் குப்புசாமி அவர்கள், INTUC தேசிய செயலாளர், TVS மோட்டார் தொழிற்சங்க துணைத் தலைவர் ஆகிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குப்புசாமி அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வெள்ளூர் வேட்பாளர் PS சீனிவாசன் அவர்கள் மாணவ பருவத்திலிருந்து கழகத்துறை செயலாளராக பணியாற்றியவர். நான் வளர்த்த இளைஞரனுடைய மாநில துணைச் செயலாளர் தம்பி சீனிவாசனுக்கு உதயசூரி சின்னத்தில் ஆதரவு தரணும். மண்டல பொறுப்பாளர் சக்கரபாணி, மாவட்ட செயலாளர்கள் தலிப்பிரகாஷ், மதியழகன், இவங்க 3 பேரும் கிருஷ்ணகிரியுடைய முழுமையான வெற்றி உறுதினு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய வெற்றி உறுதியா? 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 வேட்பாளர்கள் உட்காரலாம்.